ஒண்ணு சொல்லிக்கிறேன், இது மிரட்டல்னு நீங்க நினைக்காதீங்க. அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வீடு கொண்டு மிதிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்காது. வன்முறையை ஒருபொழுதும் தாவேக்கா விரும்பாது. அதனால இந்த எக்ஸ் தளத்துல பேசுறது, எச்சரிக்கை, சமூக வலைதளத்துல பேசுறது, எச்சரிக்கைனாவே வச்சுக்கோங்க. சமூக வலைதளத்துல பேசுறதுன்னா ஆரோக்கியமாக பேசினால் ஆரோக்கியமாக அணுகுவோம். அடாவடித்தனமாக பேசினால் எங்களிடமும் சட்ட ரீதியான ஆட்கள் இருக்கிறாங்க. எந்த எல்லைக்கு நாங்க செல்வதற்கு தயார். உன் சொந்த முகத்தையே டிபில உன்னால வைக்க முடியல. நீ தைரியமான ஆளா இருந்தா உன் சொந்த முகத்தை டிபியா வச்சுக்கிட்டே நீ பேசணும். நீ தான் முட்டடிக்க போற தைரியமான ஆளாச்சா? என் போன் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான். எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்? பேசினவருக்கு போன் பண்ணிருக்கீங்க. சுவிச் ஆஃப்ங்க, போன் சுவிச் ஆஃப்ங்க. நீ தைரியமான ஆளாச்சு இல்ல, போன் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான். எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற? முட்டடிக்க போறேன்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்குல்ல, அவர்கள் மீது தானே நீங்க முட்டை எறியணும். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல. நாங்கள் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்கல்ல. எங்க தலைவரா சொன்னாரு? எங்க தலைவர் மீது முட்டையறிய போறேன்னு சொல்றீங்களே. நீட்டை ஒழிக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அவர்கள் மீது முட்டை எறிங்க. படிப்படியா மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் போய் சொன்னாங்கல்ல, அவர்கள் மீது முட்டை எறிங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்கல்ல, அவர்கள் மீது முட்டை எறிவதற்கு இந்த தற்குறிகளுக்கு தைரியம் இருக்கா? ஐயநாதன் ஐயா அவர்களுக்கு சொல்றேன், அவர் கல்ட்டாக இருக்கிறார். எங்க தலைவர் கல்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை சமூக வலைதளத்தில் தரைக்குறைவாக பேசினால் அதற்காக வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்பதை தெரிவித்துக் கொள்வோம்.